அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 குரூப் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கொஷின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு எந்தெந்த டாப்பிக்கில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குஷ் போட்டிருங்க. எந்த டாபிக் எடுக்கணுமோ அது ரிலேட்டடாக எவ்வளோ மேக்ஸிமம் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி புஷ் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விரலுக்கு இறைத்த நீர் போல, இது வந்து ஓமை இல்லைங்களா? இது வந்து பயனற்ற செயல். ஸோ பயனற்ற செயல் என்னன்றதை விரலுக்கு இறைத்த நீர் போல். இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 இருக்கும். ஓகேங்களா? நான் பிடிஎஃப் ப்ளஸ் ஓல்டு புக்கு நியூ புக்கு இதில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஓமையால் விளக்கு பெறும் பொருள், அதே தான். மடை திறந்த வெள்ளம் போல், தடையின்றி மிகுதியாக. ஓகேங்களா? மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக. அடுத்து வந்து தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெடுத்து எழுதுக. இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். செய்வினை வாக்கியம்னா என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் செய்ய வைக்கிறது. தன்வினை வாக்கியம்னா தானே செய்கிறது. பிறவினை வாக்கியம்னா சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் செய்கிறது. ஓகேங்களா? அடுத்து பாண்டியர்களின் கப்பற்படை தளம் அப்படின்னா கொற்கை. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புது புக்கில் இருக்குது. பழைய புக்கில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து தன்மணல் இலக்கண குறிப்பு தருக. தன்மை ப்ளஸ் மணல் பிரித்துறதுனா மை எனும் தொகுதி வரணும், அது வந்து பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ வந்து இடுகுறி பொதுப்பெயர்னால் பொதுவாக ஒரு பெயரை குறிக்கணும். பொதுவானா இப்போ காடு அப்படின்றது பொதுவாக குறிக்குது. ஓகேங்களா? அதனால் அது வந்து என்ன சொல்லலாம், பொதுப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அது இடுகுறி சிறப்பு பெயர்னால் பனைக்காடு. அதாவது ஒரு காடுன்றது பொதுப்பெயர். அந்த காட்டை என்ன சொல்லலாம், பனைக்காடு, தென்னைக்காடு, வாழைக்காடு. ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக சொல்கிறது பேர் தான் சிறப்பு பெயர். பொது பெயர்னால் பொதுவாக ஒரு பெயரை குறிக்கும். சிறப்பு பெயர்னால் ஒரு விஷயத்தை சிறப்புப்படுத்தி கூறுவது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். இப்போ காரண பொதுப்பெயர் அப்படின்னா பறவை, காரண சிறப்பு பெயர்னால் மரங்கொத்தி. பறவைக்குள்ளே இருக்கிற ஒரு இனத்தை சிறப்புப்படுத்தி கூறுவது தான் என்னது, மரங்கொத்தி. ஓகேங்களா? இது வந்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம். பண்பு பெயரிடம் பெற்ற தொடரை கண்டறிக. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பாரதம் எங்கள் தேசம், தமிழ் இலக்கிய வளமுடையது, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், உயிர்களிடத்தில் அன்பு காட்டும். பண்பு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னது, அன்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க உயிர்களிடத்தில் அன்பு காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களை சரியான வரிசைப்படுத்தி சொற்றொடராக. சொற்களை வந்து சஃபுல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சஃபுல்னால் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையை மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லைனாக இருக்கிற வார்த்தையை படித்து பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. மற்ற 3 ஆப்ஷனையும் படித்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9வது கொஸ்டின், சென்றான் வேர் சொல் தருக. செல் அப்படின்றது தான் இது வேர் சொல். சென்று ஊன்னு முடியுது. அப்போ ஈ கமா ஊன்னு முடிஞ்சால் அது என்னது, வினையச்சம். சென்ற ஆண் முடிஞ்சால் பெயரச்சம். ஓகேங்களா? ஆண் முடிஞ்சால் பெயரச்சம். ஓகே. இளந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக அப்படின்னா இகல் அப்படின்றது. ஸோ இந்த வந்து வேர் சொல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வினையச்சம், பெயரச்சம், தொழிலணையாகும் பெயர், இது எல்லாமே வந்து வினையலணையாகும் பெயர், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன். அதை போய் அந்த ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்திங்கனாவே நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப் இருக்குது. ஒன்ஸ் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இது ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? தொழில் பெயர், வேர்ச்சொல் கண்டறிக, வினையலனம் பெயர், 4லேருந்து 5 கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு பிடிஎஃப்பில் உங்களுக்கு 5 கொஷின் கிடைக்குன்னா அந்த மாதிரி மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து இலக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் குரூப் 4 39 கொஷின் வந்து இலக்கணம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பகுதி ஆவலை மட்டும் 39 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆவலையும் பகுதி ஈயும் ரொம்ப வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஈயில் வந்து பார்த்திங்கன்னா 33 கொஷின் கேட்டிருந்தாங்க. அதே வந்து பகுதி ஆ, அதாவது இலக்கியம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 28 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இலக்கணமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இலக்கணத்தை ரொம்ப படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ மீ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். மீ அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓர் எழுத்து ஒரு மொழி உங்களுக்கு தெரியும். நன்னூல் அப்படின்றதுல பவானந்த முனிவர் வந்து குறிப்பிட்டுருவார். 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருந்ததாகவும் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். நான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு சொல்ல எழுதுக. ஸோ நாவு ஓர் எழுத்து ஓர் மொழியிலேருந்து 2 கொஷின் வருது. ஓகேங்களா, 2 கொஷின் பார்த்திங்கன்னா 7th புக்கில்னு நினைக்கிறேன். புது புக்கில் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். அதை மட்டும் எழுதி ஒரு நீங்கள் எப்போல்லாம் பார்க்க முடியுமோ அந்த அதிகமாக விசிபிள் ஆகிற ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க, செவுத்துலையோ வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் அட்லீஸ்ட் 2 மனப்பாடம் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக 2 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஒலி வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்வு செய்க. அரை அறை, அறைனா என்னது? பாதி, அறைனா அறைதல். அடுத்து வந்து 14வது கொஸ்டின், அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புது புக்கில் தான் இருக்குது. போகி அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. அறுவடை திருநாள் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாள். அறுவடை திருநாள் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. போகினா பொங்கலுக்கு முன்னாடி நாள். என்ன அது? அதுக்கு என்ன அந்த போகி பண்டிகை அப்படின்னு என்ன அர்த்தம்? மலை கடவுளை வந்து வணங்குறது, இந்திரனை வணங்குறதுக்காக போகி அப்படின்றத கொண்டாடுறோம். அதில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா வீட்டில் தேவையற்ற பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி அர்த்தம். ஆனால் நம்ம ஆளுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, பழைய துணி அது வந்து அது சாங்கிய மாதிரி ஆகிடுச்சு. எல்லாமே நம்ம தமிழர்கள் வந்து அறிவியல் முறைப்படி சொன்னால் இவங்க எல்லாத்தையுமே சாங்கியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி கடைசி நாள் என்ன பண்ணுவாங்க, பொங்கலுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக எல்லா துணியும் வீதியில் எல்லா ஏரியாலையும் போட்டு எரித்து அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு பொல்யூஷன் ஆகி காலையில் போய் கதவை திறந்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரே புகை மண்டலமாக இருக்கும். அடுத்து பொங்கல் முடிஞ்சோடனே 2-3 நாள் உடம்பு சரியில்லாமல் போய்டும். அடுத்து ஒரு வாரம் வந்து என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு அலையணும். ஓகேங்களா. ஸோ மகர சங்கரதி, லோரி, உத்தராயன் இதெல்லாம் வந்து மற்ற மாநிலங்களில் வந்து அறுவடை திருநாளுக்கு சொல்கிற வார்த்தைகள். அடுத்து பொருந்தாத வினைமரபை கண்டறிக. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், முறுக்கு உண்டார், தண்ணீர் குடித்தார். இதில் வந்து ஏன் பொருந்தாது அப்படின்னா முறுக்கு தின்றார் அப்படின்னு வரணும். ஓகேங்களா. இந்த வினைமரபும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பழைய புத்தகத்தில் தான் இந்த வினைமரபை பற்றி கிட்டத்தட்ட ஒரு பேஜ் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல். மேதை, மேதைனா அறிவாளி அப்படின்னு அர்த்தம். இப்போது மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை. புனையனும் புல்லெனும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. புல் அப்படின்னா கீழ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் வந்து மேலான. புத்துயிர் ஊட்டு, புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி. ஸோ புத்துயிர் ஊட்டி அதற்கான தமிழ் சொல். அதை எப்படி பிரித்தது? புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, புத்துயிர் ஊட்டி. அடுத்தது வந்து மரபு தொடர். ஆகாய தாமரை. ஆகாய தாமரைனா என்னது? அலைந்து திரிதல், பொய்யொழுகை, பயனின்றி இருத்தல். பயனின்றி இருத்தல்னால் குட்டிச்சுவரை சொல்லும். அலைந்து திரிதல் நாய்ப்படாத பாடன்னு சொல்லுவாங்கள்ல, அது பொய்யொழுகை அப்படின்னா தண்ணீருக்குள் முதலை கண்ணீர் போல அப்படின்னு சொல்லிட்டு உவமையால் குறிப்பிடுவாங்க. ஸோ அப்போ இல்லாத ஒன்று ஆகாய தாமரை. ஆகாயத்தில் எங்கே தாமரை இருக்குது? ஸோ அதனால் இல்லாத ஒன்று அப்படின்றத குறிக்குது. எண்ணித்துணிய கருமம். கருமம் என்பதன் சொல் என்னது? செயல். அதாவது கருமம் என்பதன் சொல் செயல்னு ஏன் சொல்கிறாங்க? கருமம் என்பதற்காக துன்பம்னு சொல்லலாம்ல. நமக்கு 2 ஞாபகம், இதில் 2 ஃபில்டர் பண்ணுவோம். என்னென்னா செயல், துன்பம். அதாவது கருமம் அப்படின்னா என்ன சொல்லலாம், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஜென்மத்தில் நீ செய்கிற செயல் தான் அடுத்த ஜென்மத்தில் உன்னை பாதுகாக்கும். இந்த ஜென்மத்தில் நல்லதை செஞ்சால் அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருப்ப. ஓகேங்களா. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஜென்மத்தில் நீ செய்கிற கர்மா தான் அடுத்த ஜென்மத்தில் உன்னை வந்து இல்லை போன ஜென்மத்தில் நீ செஞ்ச கர்மா தான் இந்த ஜென்மத்தில் உன்னை இப்படி ஆட்டி படைக்குது அப்படின்னு கதை விடுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையான்றது இல்லாத போது இந்த ஜென்மத்தை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும், அடுத்த ஜென்மத்தை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும்? ஸோ இது வந்து கர்மம் அப்படின்னா எதை குறிப்பிடுது அப்படின்னா செயலை தான் குறிப்பிடுது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை யார்? அப்பர், சுந்தர், மாணிக்க வாசகர், இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் சைவ குறவர்கள். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் சிறுமுனைப்பாடி, நடு திருவாமூர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். ஆமாம், திருஞான சம்பந்தர் தான் திருநாவுக்கரசர் என்னன்னு சொல்லுவார், அப்பர் அப்படின்னு சொல்லுவார். தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டார். ஸோ திருநாவுக்கரசர் வந்து அப்பர், தாண்டக வேந்தர், அவளுடைய அரசு, வாசிகர் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுறாரு திருநாவுக்கரசருடைய வேறு பெயர். ஸோ இது அப்போ என்ன அர்த்தம்? அனைத்துமே சரி அப்படின்றது தான் ரைட்டு. அடுத்து வந்து 23 பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் எது? பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாஞ்சாலி சபதம் அப்படின்ற நூல். ஓகேங்களா.
அடுத்து வந்து அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசகர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் இது பாஞ்சாலி சபதம். ஓகேங்களா, வியாசகர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாரதத்தின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் வந்து பாஞ்சாலி சபதம் தான். காவடி சிந்தின் தலைவர் அண்ணாமலையார் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். குறுந்தொகையின் அடிகள் வந்து 4லேருந்து 8, ஐங்குறுநூறின் அடிகள் வந்து 3லேருந்து 6 அடிகள். ஓகேங்களா, தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டினா? சீத்தலை சாத்தனார். அப்போ சீத்தலை சாத்தனார் தண்டமில் ஆசான் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு தெரியும், இளங்கோவடிகள். ஓகேங்களா, அப்போ இளங்கோவடிகள் சீத்தனை சாத்தனார் எவ்வாறு பாராட்டினார் அப்படின்னா தண்டமில் ஆசான். ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணாலும் நமக்கு வந்து வரலாம். பொருத்தமான அருஞ்சொல் பொருள் கூறுக அப்படின்னா பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர். ஸோ இந்த மற்ற இதுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெறுக்கை, ஒசுனர், காருகர் அப்படின்னா என்னன்றதை கீழே கமெண்டில் போடுங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படிலாம் எந்த ஸ்கூல் புக்குன்னாச்சும் போடுங்க. பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் மாமலை பாய்ந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் வந்து புறநானூற்றில் வந்து இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருத்தம் இல்லாதது எழுதுக. நற்றிணை பரிப்பாடல் கலித்தொகை 10 பாட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டுன்றது தனியாக 10 பாடல்களை கொண்டது. கரெக்டாக, நற்றிணை பரிப்பாடல் கலித்தொகைனா 8 தொகை நூல்களை கொண்டது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிப்பாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என ஆகிய 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் முதல் இயலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாடல். அந்த பாடலை படிச்சிங்கனாவே 8 தொகை சம்மந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணிடலாம். கல்விக்கு அழகே அழகு என்று கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நாளடியார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 33வது கொஷின், பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினாள் அப்படின்றது பழமொழி 400. புகவா என்பதன் பொருள் வந்து உணவு அப்படின்றது அர்த்தம். முதுமொழி காஞ்சி நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரின் கண்டறிய. அறிவுரை கோவை. ஸோ முதுமொழி காஞ்சை பற்றி பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் வந்து இந்த அறிவுரை கோவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. முதுமொழி காஞ்சியிலேருந்து கண்டிப்பாக இந்த அறிவுரை கோவை அப்படின்ற இதுதான் வந்து திரும்ப வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 10 அதிகாரங்கள் 100 பாடல்களை கொண்டதாக இருக்கும் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, அதை பற்றி ரிலேட்டடாக வீடியோ போட்டிருக்கேன். 11 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் 11 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், அதுக்கப்புறம் ஊர் பெயர்கள், மருவு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்தில் தான் அதிகமாக இருக்குது. புது புத்தகத்தில் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஓகேங்களா, ஸோ நான் பழைய புத்தகம் 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கிறது எல்லாமே வந்து 1 by 1 போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்மல் என்பதன் பொருள் வந்து சோறு. பொம்மல் என்பதன் பொருள் வந்து என்னது? சோறு. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசனார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை வைத்த தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க அடிகளார் வந்து பாட்டிருந்திருப்பார். ஸோ ராமலிங்க அடிகளார் டாப்பிக்லாம் இன்னும் நம்ம பெருசாக கவர் பண்ணலை. இதுக்கு மேலே தான் வந்து வீடியோ போடணும். பாடலறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவி நிதம் அப்படின்னா காலை முலை உலாவி நிதம் அப்படின்னா கவிமணி. அடுத்தது மீதுன் விரும்பேல் அப்படின்றது யார் சொல்கிறாரு? மீதுன் விரும்பேல் அப்படின்றது ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னா திருமூலர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த மருந்தென வேண்டாவாம் யாக்கை அப்படின்றது தான். அதுக்கப்புறம் மீதுன் விரும்பேல், இந்த 2 தான் தெரியும். ஸோ இந்த 2 வச்சு வேணால் நம்ம ஆன்சர் போட்டிருந்துருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் இது அரிக்காமேடு. அரிக்காமேடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எங்கே இருக்கும்? ஜஸ்ட் வந்து நம்ம எங்கே பாண்டிச்சேரியில் தான் அரிக்காமேடு அப்படின்ற பகுதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்ற உயிர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னன் யார்கள்? மன்னர்களில் வந்து நாயக்கர்கள் தான் வழங்கியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, பாளையக்காரர்கள்னால் யார்? நாயக்கர்கள். அவருடைய காலத்தில் தான் யார் உருவாக்குனாங்க? பாளையக்காரர்கள் வந்து உருவாக்குனாங்க. ஸோ இந்த அரிக்காமேடு அப்படின்ற பகுதி சொன்னல, இந்த ரோமானியர் தமிழர் இடையே வணிக தொடர்பு, இதை வந்து பாருங்கள், பல்லாவரம், அழகன்குளம், ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா, இதில் வந்து பல்லாவரத்தில் வந்து கப்பல் போனதில்லை, அழகன் குளத்தில் வந்து போனதில்லை. ஆதிச்சநல்லூரில் கப்பல் தளம் இருந்ததுக்கான அறிகுறியே கிடையாது. ஆனால் அரிக்காமேடு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி.
பாண்டிச்சேரியிலேருந்து கப்பல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து அரிக்காமேடுன்றது சப்போஸ் ஆன்சர் தெரிலனா நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் சிந்திச்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 41வது கொஷின், காமராசரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். புது புத்தகத்தில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் வடிவத்தை சீர்திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். எவ்வடிவத்தை சீர்திருத்தி அப்படின்னா வரி வடிவத்தை வந்து சீர்திருத்திருப்பார். ஓகேங்களா. வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை சீர்திருத்திருப்பார் அப்படின்னா வரி வடிவத்தை சீர்திருத்திருப்பார். இதுவும் புது புத்தகத்தில் தான் இருக்குது. துரைமாணிக்கம் எனும் வேறு பேர் கொண்ட பாவலர் பெருஞ்சித்திரனா. ஓகேங்களா. திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலம் பட்டர். இதுவும் புது புத்தகத்தில் தான் இருக்குது. அடுத்து சமண மதத்தில் சில சிற்பங்கள் தேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன. அதாவது அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். ஓகேங்களா. அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக வந்து சமண சமயத்தில் உள்ள சிற்பங்கள் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து வந்து சிறுகதை ஆசிரியர். உண்மை சுடும் அப்படின்றது வந்து ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்றது வண்ணதாசன். பாலைப்புறா அப்படின்றது சு சமுத்திரம். இரவின் அறுவடை அப்படின்றது வந்து புவியரசு அப்படின்னு எழுதியிருப்பார். அடுத்து வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணை விருது பெற்றவர். தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழெண்ணை விருது பெற்றவர் வந்து அப்துல் ரஹ்மான் அப்படின்றவர் பெற்றிருப்பார். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு விருது வந்து என்னது செவிலியர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. செவாலியர் விருது வந்து கொடுத்துருப்பாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடியார் முடியரசன். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக உள்ளது வே ராமலிங்கனார். இந்த வே ராமலிங்கனாரை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். எல்லா கொஷினுமே நான் இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2018 VAO, 2019 VAO, 2022 VAO இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பற்றி ஒரு கொஷின் வருது. ஓகேங்களா. இது எல்லாமே எந்த புத்தகத்துலேருந்து வருது அப்படின்னா பழைய புத்தகத்தில் வே ராமலிங்கனார்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டாப்பிக்லேருந்து தான் வருது. ஸோ அவருடைய பாடல் அதில் பெண்மை அப்படின்ற பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலில் தான் வருது. நான் வேணால் வந்து அந்த கொஷின் இப்போ காமிக்கிறேன். ஓகேங்களா. அதில் பாருங்களேன். ஸோ இந்த கொஷினை இது வந்து பார்த்திங்கன்னா 2018 விஏஓவில் கேட்டது. 2018 விஏஓவில் கேட்டது. அது இசை நாவல்கள் அப்படின்றது 3 நாவல்கள் எழுதியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதினங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 புதினங்கள் எழுதியிருப்பார். கல்வி தொகுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 எழுதியிருப்பார். மொழிபெயர்ப்புகள் வந்து 3 எழுதியிருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி வந்து நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது எது அப்படின்னா நடுவண் அரசு வந்து சிறப்பித்திருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா காந்திய கவிஞர் என்ற அளவு வேறு இந்த ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் தான் நம்ம புது புத்தகத்தில் இருக்குது. ஸோ அதனால் பழைய புத்தகம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது புது புத்தகத்து பழைய புத்தகத்தில் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் 1942 ராஜாஜி அவர்கள் வந்து இவர் வந்து முதல் அரசவை கவிஞராக ஆக்கியிருந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வந்து 51வது கொஸ்டின்லேருந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. பாய்.